ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ஓசன் த நியூ பை அட்வென்ச்சர். இது வந்து ஒரு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹீரோ வந்து அப்படி பறந்து வந்து கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் நட்சத்திரம் மாதிரி சொல்லுவார். அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டு, நீ ஹீரோயின் டெஸ்ட்டுக்கு வந்து இனிமேல் ஒன்று நினச்சி கவலைப்படுத்தாத மாதிரி சொல்லும்போது அப்படியே ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அட்வென்ச்சர் ஆகாத பெரிய கனவு. அதுவும் இல்லாமல் வர அடல்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கனவு நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம் டிக்கெட் மாதிரி கொடுத்துட்ருக்கா. அப்போ நம்ம ஆள் வந்து போய் இது மாதிரி டிக்கெட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எக்ஸாம் டிக்கெட் கொடுக்குறாரு. அப்புறம் இதை வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அந்த டிக்கெட் கொடுக்குறா. பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்து சொல்லிவிட்டு, நீ எப்படி இருக்க 2 வருஷம் பார்த்து பல நாள் ஆச்சுன்னு மாதிரி சொல்லி, நீ மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே மாதிரி கேட்குறாங்க. நினச்சி கூட பார்க்கலாம், நீங்கள் வந்து நம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டா நீங்கள் வந்து ஜாப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு ஸ்விட்ச் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எப்படி இருக்கிற மாதிரி கேட்குறா. நான் 30 வயசில் வந்து அட்வென்ச்சராக வந்திருக்கேன். ரொம்ப இதுதான். அது இல்லாமல் நான் வந்து எஃப் ரேங்க்ல வந்து இ ரேங்க் வர 2 வருஷத்துக்குள்ளே போய் ஆகணும் மாதிரி சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ. சரி, 2 வருஷமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நான் 2 வருஷமா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டுருக்கான் நம்ம ரிக்கு. அது இல்லாமல் இங்கே குடிக்காரன் தவிர வந்து இது மாதிரி இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கேன் அந்த மாதிரி கேட்குறான் அந்த பொண்ணை பார்த்துட்டு. இல்லை, இப்போ நம்ம ஒர்க்கில் இருக்கேன், ஏன் உனக்கு என்ன கேட்கும்போது, என் கூட வந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ண மாதிரி சொல்லும்போது, என்னால் முடியாத மாதிரி அவன் சொல்கிறேன். நீ ஒரு பொண்ணு, நான் சொல்கிறத மட்டும் செய்யு அது மாதிரி அவன் சொல்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அந்த மாதிரி சொல்லி இப்படியே தோலை கொஞ்சம் தட்டி விட்டு வயிற்று ஒரு லைட்டாக கையை வைக்கிறான். கை வச்ச உடனே பையன் வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இப்போ நம்ம வரைக்கும் வந்து அவன் கீழே உட்கார வச்சுட்டு, இது மாதிரி குடிகாரங்கிட்ட கொஞ்சம் பார்த்துரு மாதிரி சொல்லி அவன் டிக்கெட்டை வாங்கிட்டு இது மாதிரி அவன் நம்பரை பார்க்குறான். பார்த்தோம்னா 42 42 இருக்கு. எல்லாமே எனக்கு ரொம்ப அன்லக்கி நம்பர்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறான். வெளியே வரும்போது ஒரு போன வந்து கேட்குறது, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சவன் கேட்கும்போது, முடிச்சிட்டேன், வெயிட் பண்ண ரொம்ப நன்றி ரீநட்டுன்னு மாதிரி சொல்கிறான். அவங்க தான் நம்ம ஹீரோயினி. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த மாதிரி, இப்போ வர அடல்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, எல்லாமே அவங்க என்ன வேணால் ஆகலாம் மாதிரி சொல்லிட்டுருக்கான். சரி, அதுக்கு என்ன, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட செஸ்டியாக பார்த்துருக்கேன் மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்ல, இந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட வந்தாங்கல்ல, அங்கே வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு மயங்கி கிணறு பார்த்தீங்களா, அவன் ஸ்டீல் ஹெல்மெட் போட்டிருந்தான். அதில் வந்து அப்படியே 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்குது. அங்கே இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி, எனக்கு இவர் தெரியும், இவர் தான் வந்து டோர்மெல்ட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏர் ஆங்கர். அது இல்லாமல் யார் இந்த மாதிரி மயக்கி வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணி யோசிச்சு பார்க்குறா, அது மாதிரி ரிக் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு மாதிரி யோசிச்சு பார்க்குறா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு இது மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. பார்த்தா ஹைட் செக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அரௌண்ட் 174 சென்டிமீட்டர் இருக்காரு. 4 to 4 எக்ஸ் மை நம்பர். அது இல்லாமல் 32 வயசு ஆகுமே வந்து ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறமா கிஷோர் பாலா வந்து இந்த மாதிரி மேட்ச் செக் பண்ணுறாங்க எல்லோரும். அதுக்கு தனித்தனியாக ஒரு ரேங்க் வருது. நம்ம நம்ம ஆள் கை வைக்கும்போது எஃப் மைனஸ்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப லோயஸ்ட்டான ரேங்க்கு. அப்புறம் எல்லோரும் பேசுகிறாங்க இந்த மாதிரி, நான் எஃப் மைனஸ் இப்போ தான் முதல் டைம் பார்க்குறேன், இதுதான் ரொம்ப லோயஸ்ட்டான ரேங்க்கு. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் பால் பார்க்கும்போது அப்படியே உடஞ்சிருது. ஸ்ட்ரைமாக கேட்டி அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஸ்ட்ரென்த்தை வந்து இதில் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களோட அஃபென்சிபிலிட்டி வந்து எப்படி இருக்குற மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லும்போது, இப்படிப்பட்ட பவரையும் இம்பேக்டையும் தாங்கும், ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களால் முடிஞ்ச இதை கொடுங்கிற மாதிரி அந்த இவன் சொல்கிறா. ஹீரோ இந்த மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு, எதை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, வெப்பன் அப்புறம் மேஜிக்கு இது மாதிரி அடிப்படை விஷயமே ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதனால் அதை நம்ம பலப்படுத்தணும் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. உன்னோட கையால் இந்த கோல்டன் ஸ்லை பேக் வந்து அழிக்கணும் மாதிரி சொல்கிறாரு அவர். நீ டெவலப் பண்ணணும், அதை ஒன்று நம்பணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. கோல்டன் ஸ்லைம் பேக்கா, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ராகன் ஃபேங்கை கையால் கொன்னவர், இது மாதிரி நம்ம இப்படி ஒரு அட்வென்ச்சருக்கு அதெல்லாம் ரொம்ப மினிமம் லெவல் தான் அந்த மாதிரி ட்ரெயினர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சொல்லி இந்த மாதிரி ஸ்லைம் பேக் தொடும்போது அடி ஒரே அடி தான் வைப்பார். அது லைட்டாக தான் வைப்பார், அதுக்கே உடஞ்சிரும். இந்த மாதிரி நீ வந்து 200 டைம் வந்து இந்த ஸ்லைம் பேக்கை உடைக்கணும். இப்போ டெய்லியுமே நீ வந்து 5000 டைம்ஸ் வந்து இது பஞ்ச் பண்ணணும். அது மாதிரி நினச்சி பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. எல்லோரும் அவங்க பவர் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுப்பாங்க. ஒருத்தன் வருவான் வந்து இது மாதிரி, நான் என்னோடய பவரை வந்து எல்லாத்துக்கும் காட்ட நேரம் வந்துடுச்சுன்னு மாதிரி சொல்லும்போது, இன்னொருத்தன் வந்து, நான் கேள்விப்பட்டேன் இவன் வந்து நியூமன் ஃபேமிலியோட 2வது பையன், 16 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சி ரேங்க் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவான். இந்த சின்ன பையன் வந்து இந்த மாதிரி அவன் பவரை வந்து காட்டுவான். காட்டும்போது ஹெல் மேஜிக், என்னோட மேஜிக் கம்போஸ் பண்ணி நான் அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆள் வந்து ஷாக் ஆகிடுவார், ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, இது
தேர்ட் நேச்சர கம்போஸ் பண்ணி பைரோ மேஜிக்கா யூஸ் பண்ற மாரி நம்ம இவரு சொல்லுவாரு. பொண்ண காட்டுறாங்க. அதில வந்து பாரிக்கு இப்ப ஆரம்பிக்கிற மாரி சொல்லும்போது, இவ பெரிய ஃபயர் பால் எடுத்து விட்டுருவா. இவன் வந்து ஓடி போய் அப்படியே கீழ படுத்துருவான். நான் செத்தே போயிருவேன் மாரி அந்த அட்டாக்க பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறமே, நான் செத்துருப்பேனாட்டின் மாரி நம்ம அத ப்ரெசென்ட்க்கு வர்றாங்க. வரும்போது இது மாரி பைரோ மேஜிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது, இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாரி சொல்லுவாரு நம்ம ரிக்கு. மத்த கேண்டிடேட்ஸும் அவங்க பவர்ல வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவோட நம்பர் வருது. இவனும் போறான். போம்போது இது மாரி கொஞ்ச நிமிஷம் இரு இந்த மாரி சொல்லும்போது, "நீ இப்ப தானே ஆரம்பிச்சிருக்க 30 வயசுல" இந்த மாரி சொல்லும்போது, ஆமா அந்த மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க கேட்குறாரு, "உன்ன நீ மாணவன் ட்ரெயின் பண்ணலீன்னா, இந்த வயசுல உன்னால எந்த ஒரு குரோத்தையும் பார்க்க முடியாது" அது மாரி அவரு சொல்லுவாரு. இந்த ஃபேக்ட் படி நான் வந்து என்னோட மானாவே நான் வந்து மெஷர் பண்ணணும் அது மாரி அவன் சொல்லுவான். அவன் நல்லதுக்காக சொல்றேன். இப்பயே விலகிருன்னு மாரி சொல்லுவான். பட் இன்னைக்கு பத்தி வச்சு பார்க்குற 30,000 பஞ்சுன்னு இருக்கு. நீ என்ன பண்ற? கிவ் அப் பண்ணிக்கிற மாரி கேட்கும்போது, நான் என்ன பண்ணலன்னு மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஆனா இப்ப நான் வந்து என்னோட லைஃப்ப வந்து இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இந்த ஏஜ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு காட்டுவேன் மாரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இருக்கும்போது ஒரே பஞ்ச்சு விடும்போது இந்த ஸ்லைம் பேக் அப்படியே தெறிச்சு, இந்த பின்னாடி இந்த வால் இருக்கும். அந்த வால் அப்படியே உடைச்சிட்டு அப்படியே போயிடும். ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் சொல்லுவான் பார்த்துட்டு, "இவன் என்ன என்னைய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க" மாரி சொல்லும்போது, ஆனா பரவாயில்ல நான் டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பேன். என் இடத்த வச்சு நான் அவன காட்டுறேன்" மாரி சொல்லும்போது, இந்த இடத்துக்கு போவாங்க. போகும்போது மேஜிக் டிஃபென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் பவர் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணும். அங்க வந்து அப்ப அங்கேயுமே எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அவன் பவர பார்த்துட்டு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கம்போசிங் மேஜிக் மட்டும் தான் இவனால யூஸ் பண்ண முடியும். அந்த மாரி சொல்லிருப்பான் நம்ம இவரு ஹீரோ. "நான் முடிஞ்ச பெஸ்ட்டு குடுன்னு" மாரி இன்னொருத்தன் சொல்லும்போது, சரின்னு ஓகே மாரி சொல்லுவான். அப்புறம் ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். அவனோட இத கவனம் சிதற மாரி சொல்லி, அவனோட மந்திர பவர்லாம் சொல்லி இது மாரி 5த் சைக்ளோன் மேஜிக் மாரி சொல்லி விடுவான். விடும்போது எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரையும் இருக்கும். ஒருத்தவன் பார்த்துட்டு இது மாரி அங்க வந்து கேட்பான், "என்ன ஆச்சு? ரொம்ப இதா இருக்கும் போல தெரியுது" மாரி சொல்லும்போது, ஸ்லைம் பேக்க பறக்க விட்டானா, அது இல்லாம 5த் மேஜிக்க வந்து 1 மேஜிக் வச்சு தடுத்துட்டானா, அப்படி மாரி சொல்லிட்டுருப்பான். இது வந்து ஜோக் கிடையாது. இந்த மாரி சொல்லும்போது, இது வந்து 42 ஒரு எக்ஸாமே நம்ம வந்து இந்த மாரி பண்ணான்னு மாரி அந்த பொண்ணு சொல்லுவா. இவனும் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பான். இவன் வந்து ரிக் லாலியாட்டர் அது இல்லாம 32 வயசு ஆயிடுச்சா? அந்த மாரி இவனும் யோசிப்பான். அப்புறம் எக்ஸாம் சொல்லுறதுல போய் எக்ஸாம் எழுதுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு, "எப்படி பண்ணீங்க எக்ஸாம்?" அந்த மாரி அந்த நம்ம ரீனேட் கேட்கும்போது, அவன் 100% சொல்றேன். என்னால 100 ஸ்கோர் வாங்க முடியும். என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு கில்டு ஸ்டாஃப் பத்தி ரொம்ப குறைச்சு மதிப்பிடாத" அப்படி மாரி நம்ம ரிக்கு சொல்லுவான். 14 வருஷம் அங்க ஒர்க் பண்ணின மாரி நம்ம ரீனேட் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி பாஸ் ஆனா நல்லாயிருக்கும் அந்த மாரி நம்ம ரிக்கு சொல்லுவான். "ப்ராக்டிஸ் எக்ஸாம் நினச்சு கவலைப்படுறீங்க" மாரி ரீனேட் கேட்பா. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன் மாரி நம்ம இவனும் சொல்லுவான். மானா வந்து எஃப் மைனஸ்ல இருக்கு. அதான் கொஞ்சம் கவலையா இருக்குன்னு மாரி சொல்லுவான். "கவலைப்படாதீங்க. ஆனா உங்களோட லாஸ்ட் 2 வருஷத்துல வந்து உங்களோட குரோத்த குடுத்துருக்கீங்கன்னு" மாரி நம்ம ரீனேட் சொல்லுவா. ரிக் வந்து ஒருத்தன் கூப்பிடுவான். "உன் பேர் என்ன?" இந்த மாரி யோசிச்சுட்டுருப்பான் நம்ம ரிக்கு. "என் பேர் வந்து ஃப்ரீடி டைரமிட்டு. இதுல வந்து என்னோட ஒரு லெட்டர் கூட என்ல வராதுன்னு" மாரி அந்த குட்டி பையன் சொல்லுவான். "உனக்கு என்ன வேணும்?" நம்ம அவன் கேட்கும்போது, "தொலைஞ்சிட்டியா? இரு நான் உன் பேரண்ட்ஸ்க்கு வந்து தேடி குடுக்குற" மாரி சொல்லுவான். "அதுக்கு நான் இங்க வரல. என்னோட டேலண்ட்ட வந்து உனக்கு வந்து காட்டுறதுக்காக வந்திருக்கேன். எக்ஸாம்ல வந்து காட்டுறதுக்காக வந்திருக்கேன்" மாரி அந்த குட்டி பையன் சொல்லுவான். இந்த மாரி அழுதுகிட்டே சொல்லுவான். ஏன் அழுகுற மாரி அவன் கேட்கும்போது, இந்த மாரி ஒரு பொண்ணு வருவா. "நீ ஏன் ஃப்ரீடா அழுக வச்ச?" இந்த மாரி கேட்கும்போது, அவங்க அக்காவ கட்டி புடிச்சுட்டான். "அக்கா இங்க பாருக்கான்னு" சொல்லும்போது, "என் பேர் ஆஞ்சலிகா. நான் தான் டிராமிட் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டாட்டர்" மாரி சொல்லுவா. 30 வயசுக்காரன் தான் எனக்கு காரணம் மாரி அவன் சொல்லுவான். 40 வயசுலாம் கிடையாது. 30 வயசு அந்த மாரி நம்ம ரிக்கு வந்து கோவமா சொல்லுவான். 40 வயசான ஆளுக்கு வந்து இந்த மாரி ஒரு பேட் ஹாபியா இருக்கும் போல இருக்குன்னு மாரி அவ சொல்லுவா. 30 வயசு ஆகுற மாரி நம்ம ரிக்கு சொல்லுவான். 2 பேத்துக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கும். 30 வயசா இந்த மாரி என் பேரு எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. 40 வயசு தான் உனக்குன்னு மாரி அவ சொல்லிட்டுருப்பா. டக்குனு என் கிளவுஸ தூக்கி போட்டு நான் வந்து அவனுக்கு டியூவல சேலஞ்ச் பண்றேன்னு மாரி சொல்லும்போது, இந்த மாரி கிளவுஸ் எடுப்பான். அவனுக்கு வந்து தெரியாத்தனமா எடுப்பான். இந்த நோபல் லேடீஸே வந்து புரிஞ்சுக்க முடியல மாரி சொல்லுவான். ரீனா என்ன சொல்லுவான்னா, "நீங்க கிளவுஸ் எடுத்துட்டீங்கன்னா, அத அக்செப்ட் பண்றதா அர்த்தம்ன்னு" மாரி சொல்லுவா. இவனும் பார்த்து ஷாக் ஆவான். நான் வந்து ஆஞ்சலினா நிராமிட் 2nd கிளாஸ் நைட் ஆஃப் த ராயல் நைட்ன்னு மாரி சொல்லுவா. 30 வயசுக்கானவனுக்கு நான் வந்து யாருன்னு காட்டப் போறேன்னு மாரி சொல்லுவா. யார் இந்த மாரி ஜெயிக்கிறாங்களோ, அவங்க வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு சர்வென்ட்டா வேலை செய்யணும். அதுதான் என்னோட ஜூல் சேலஞ்சோட ரூல் மாரி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பா. அவன் டவுட் கேட்பான் நம்ம ரீனேட் கிட்ட. ரீனேட் இந்த மாரி 2nd கிளாஸ் நைட்ன்னு சொன்னாலே என்ன அது மாரி நம்ம ரீனேட் கிட்ட கேட்பா. அவங்களும் பி ரேங்க் மாரி சொல்லுவாங்க. இவனும் பி ரேங்க் மாரி ரொம்ப ஷாக் ஆவான். ஏன்னா அப்புறம் வந்து ஹை லெவல் மான்ஸ்டர் வந்து தானா கொல்ல முடியும் மாரி சொல்லுவா. நான் இப்போ தான் புதுசா வந்து எஃப் ரேங்க்க வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். என்னால அப்ளை முடியும் மாரி கேட்கும்போது, "நீங்க உங்க மேல நம்பிக்கை இல்ல" மாரி ரீனான்னு கேட்பா.
அப்படின்னா நீங்க கடைசி 2 வருஷம் ட்ரெய்னிங் எடுத்ததெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, அத பார்த்துட்டு யோசிக்கும்போது அப்படியே வாமிட் எடுத்துருவான். அத பத்தி ஞாபகப்படுத்தாத மாரி சொல்லுவான். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டான குரூப்ல நீங்க இருக்கிறீங்க. யோசிச்சுக்கோங்க. அது இல்லாம அது பேர் வந்து உங்களுக்கே தெரியும். ஒரிஜினல் ஃபிஸ்ட்டு இது மாரி சொல்லுவா. அது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தருவா. ரொம்ப அப்ரோச் பண்ணுவா. இவனும் அந்த மாரி சரி ஓகே இந்த மாரி சொல்லிட்டு போட வரா. சண்ட போடும்போது என்னோட ஸ்பீட வந்து அவனால கேட்ச் அப் பண்ண முடியுமா? அந்த மாரி கேட்கும்போது, ஆ வந்து அட்டாக் பண்ண வருவா. விங் ஸ்டெப்புன்னு சொல்லுவா. அட்டாக் பண்ண வரும்போது பின்னாடி போய் நிப்பா. பார்த்தா பின்னாடி வந்து ஒரு கதவு அப்படியே 2ஆ சலஞ்சு விழுந்துரும். அப்புறம் வந்து அவங்க அக்கா பத்தி பேசிட்டு இருப்பான். எங்க அக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதான் லைட்னிங் ஆஞ்சலிகா அந்த மாரி சொல்லிட்டுருப்பா. அட்டாக் பண்ண வரும்போது அதான் ரொம்ப ஸ்லோவா அவனுக்கு தெரியும். நம்ம ரீனேஷ் என்ன சொல்லுவான்னா, மாஸ்டர் ரீக்ன்னு சொல்லும்போது, அவன் வந்து அப்படியே சைட்ல போயிருவான். அப்புறம் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்ட மாரி இவ நினைப்பா. அப்புறம் 2 டைம் அட்டாக் பண்ண வர மிஸ் ஆகும். அப்புறம் 3 டைம் அட்டாக் பண்ணா மிஸ் ஆகும். அப்படியே இந்த மாரி பண்ணிட்டே இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி அப்படியே உருண்டு உருண்டு வருவா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாரி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அப்படியே போயிட்டே இருக்கும்ப்பா. கடைசியா வந்து லோட்டாங்கிற ஒரு பிளைண்ட் ஸ்டெப் கடைசியா யூஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் தடுக்கி கீழ விழுந்துருவா கால் தடுக்கி. இப்ப இவன் அட்டாக் பண்ண வரும்போது அந்த நிலத்துல குத்துவான். அடிக்கலான்னு போம்போது. அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோலே போட்டுருவான். அத பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிருவா நம்ம ஆஞ்சலிகா. பயந்துட்டு "நீ யாருன்னு?" மாரி கேட்கும்போது, நான் ஃபார்மல் கில்டுல இருக்கிறேன். நான் வந்து இப்பதான் அட்வென்ச்சரா எஃப் ரேங்க்ல ஆரம்பிச்சிருக்கேன்" மாரி சொல்லுவான். அந்த ஃபைட் ரொம்ப புடிச்சிருக்கு. வா என்ன இப்ப நான் ஃபுல்லா ஒரு வெறியோட இருக்கிறேன். வா சண்ட போடலாம்னு சொல்லும்போது, இவ பயந்துட்டு நான் ஐ அம் சரண்டர்ன்னு சொல்லி அப்படியே ஒருத்தன் தோல்விய ஒத்துப்பா. சரி இந்த டைம் நீ வின் பண்ணிட்ட. அடுத்த டைம் நடக்காத மாரி சொல்லும்போது, சரி அப்புறம் என்னாச்சு நம்ம ப்ராமிஸு இது மாரி நம்ம கேட்பான். அ நான் ஞாபகப்படுத்திட்டு மாரி சொல்லும்போது, அந்த மாரி லைஃப் லாங் வந்து சரண்டர் அந்த மாரி சொல்லுவா. அப்புறம் அத கேட்ட உடனே இப்ப வந்து ஓடிருவா. "வா தம்பி போலான்னு" சொல்லிட்டு அவனையும் இழுத்துட்டு ஓடிருவா. நம்ம ஆஞ்சலிகா. நம்ம வந்து ஹீரோயினி சொல்லுவா, "ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் வந்துரும். வாங்க போயிட்டு வந்துடலாம்." ஆமா வந்துரும். அது மாரி இவனும் போவான். அப்ப வந்து மாஸ்டர் ரோஷன் ஸ்டோனும் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அது மாரி நம்ம நம்ம ஹீரோயினி சொல்லுவா. அதோட Audio Jungle.